இந்த சின்ன படங்கள் பண்ணக்கூடிய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் முக்கியமா கவனிக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா, ஹாய் நான் ராம்கி டைரக்டர் பேசுறேன். ஒரு இயக்குனரோ, தயாரிப்பாளரோ சினிமாவுல ஒரு சின்ன படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே எதுக்காக அப்படின்னா, பேரு, புகழ், பணம். இத தாண்டி சோசியல் விஷயங்கள் இதுல ஏதாவது இருக்கான்னா நிச்சயமா கிடையாது. அப்ப அந்த பேரு, புகழ் 3க்காக தான் இங்க வரோன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த 3லயும் ஏதாவது ஒண்ணு நமக்கு கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்றத ஒரு கேள்வியா உங்க முன்னாடியே நீங்க வச்சுக்கங்க. அந்த கேள்விக்கு பதில் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. பதில் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க தெளிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு பதில் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கணும்னு வந்தாச்சுன்னா, ஒரு இயக்குனர கூப்பிட்டு கதைய கேட்டு, அந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா, அந்த கதைய பண்றதுக்குண்டான செலவுகள்லாம் செஞ்சு, அந்த கதைய பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணி, டெக்னீஷியன் செலக்ட் பண்ணி நம்ம ஷூட்டிங்க்கு போறோம். ஷூட்டிங் முடிச்சுட்டு போஸ்ட் புரொடக்ஷன் பண்றோம். போஸ்ட் புரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட்டிங் கொண்டு போறோம். அப்புறம் வியாபாரம் ஆகுது. அப்புறம் ஆகல. நம்ம ரிலீஸ் பண்றோம். லாபம், நஷ்டம். இதுதான் ப்ராசஸ் இல்லையா? அதாவது ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்த எடுக்கிறதுக்கு முன்னாடியே, இந்த படத்த நான் ஏன் எடுக்கிறேன்? இதுல எனக்கு என்ன லாபம்? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி உங்க முன்னாடி நிக்கும். அந்த கேள்விக்கு பதிலை தேடுங்க. அந்த பதில் தெரிஞ்சு நீங்க இந்த படத்த எடுக்கிறீங்கன்னா, உண்மையிலேயே நீங்க கிரேட். ஒருவேளை அந்த கேள்விக்கு பதில் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு சினிமா தெரியலன்னு அர்த்தம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, படம் எடுத்து வித்துரும், பணம் வந்துரும்னு ஆசைப்படுறோம். லாபத்தோட பணம் வந்துடுச்சுனாலும் சூப்பர். ஒருவேளை லாபம் வரல, அசல் தான் வந்துச்சுனாலும் சூப்பர் தான். ஒருவேளை அசலும் வரல, என்னால போட்ட காசு எடுக்க முடியல அப்படின்னும் போது, அப்ப செகண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னா, கம்பெனிய புரமோட் பண்ணிக்கங்க. ஒரு சந்தையில போய் நீங்க கமர்ஷியல் ஆட் குடுத்தீங்கன்னா, குவார்டர் பேஜ்க்கு ரூ. 3,00,000. சினிமா மூலமா குடுத்தீங்கன்னா, வெறும் ரூ. 25,000 தான் குவார்டர் பேஜ். சோ உங்க பிராண்ட இந்த படத்து மூலியமா கொண்டு போய் மக்கள்ட்ட சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதாவது பணம் கிடைக்கலன்னா, 2வது உங்க பிராண்ட கொண்டு போய் மக்கள்ட்ட சேர்த்துருங்க. ஓகே, இந்த கம்பெனியும் எனக்கு இல்ல. நான் மொத படம் எடுக்க வரேன் அப்படின்னா, 3வது உங்க முகத்த பதிய வச்சுக்கங்க. முகப்பதிவுக்கு எவ்வளவு வேல்யூன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். சினிமாவுல நடிச்சு பெரிய ஆளாகி அவங்க தான் இன்னைக்கு நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதாவது எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னைக்கு தளபதி விஜய் வரைக்கும். அப்ப அந்த முகம் தான் மக்கள்ட்ட போய் பதிவாச்சு. அதனால இந்த படம் எடுக்கும்போது அந்த டைரக்டரோட பெர்மிஷனோட அந்த கதை கெடாம உங்களுக்குன்னு ஒரு நல்ல கேரக்டர் உருவாக்கி அதுல நீங்க நடிச்சுக்கங்க. நான் சொன்னது ஃபர்ஸ்ட் பணம், 2வது உங்க கம்பெனி இருந்துச்சு அந்த கம்பெனியோட நேம், 3வது உங்க முகப்பதிவு. நல்லா நீங்க நடிப்பு திறமையை வெளிப்படுத்துற மாதிரி கேரக்டர் உருவாக்கி நீங்க நடிச்சிடுங்க. இப்போ நான் 3 சொல்லியிருக்கேன். 1 பணம், 2வது உங்க பிராண்ட், 3வது உங்க முகம். இதுல எது கிடைச்சாலுமே உங்களுக்கு ஓகே தான். சில பேருக்கு இந்த 3மே இருக்காது. லாபத்தையும் எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு கம்பெனியும் இருந்திருக்காது. அவங்க நடிச்சே இருக்க மாட்டாங்க. யாரோ நடிக்கிறதுக்கு, யாரோ டைரக்ட் பண்றதுக்கு, யாரோ வளர்றதுக்கு இவங்க காசு போட்டு பண்ணியிருப்பாங்க. சோ யாரோ நல்லா இருக்கணும்னு நினைக்கும்போது நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஒரு 20 கேரக்டர் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு கேரக்டர் நடிக்கலாமே, தப்பு கிடையாது இல்ல. இன்னைக்கு இருக்கிற நிறைய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாமே அப்படி உருவாக்கி வந்தவங்க தான். அவங்க படத்துல அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் உருவாக்குவாங்க. அவங்க படத்திலேயே அவங்க பிராண்ட ப்ரமோட் பண்ணிக்குவாங்க. தெரிஞ்சவங்களை எல்லாம் நடிக்க வச்சுக்குவாங்க. அதாவது ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, பணத்தை எதிர்பார்க்கிறோம், பேரையும் எதிர்பார்க்கிறோம், 2ம் கிடைச்சா ஓகே தான். ஒருவேளை 2மே கிடைக்கல அப்படின்னா, உங்க முகத்தை பதிய வச்சு படத்தை எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க நடிச்சது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா, நல்லா நடிச்சிருந்தாரு, நீங்க என் படத்துல நடிங்கன்னு கூப்பிட கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி கூப்பிட்டு போய் பெரிய ஆளானவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாம ஒண்ணு நினைச்சு வருவோம், அது ஒண்ணு நடக்கும். இப்படி மாறி 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 வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. திரு சங்கர் அவர்கள் நடிக்க தான் வந்தாங்க. நீங்க அவ்வளவு பெரிய டைரக்டர் ஆயிட்டாங்க. திரு பாரதி ராஜா அவர்கள் அவ்வளவு பெரிய டைரக்டர் ஆயிட்டாங்க. அவருக்குள்ள ஒரு பெரிய நடிகன் இருக்கு. பாலச்சந்தர் அவர்களும் கடைசி காலத்துல தான் நடிக்க ஆரம்பிச்சார். யாருக்கு இங்க என்ன ரூட் எப்படி ஓபன் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம காசை போட்டு நம்ம படம் எடுக்கிறோம். காசுக்கு ஆசைப்படுங்க. காசு வரலையா பரவாயில்ல, நேம் பதியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரை ப்ரோமோட் பண்ணுங்க. அந்த பேருக்கும் லாபம் தான். ஒருவேளை அந்த பேரும் சரியா பதியல, படம் ஒரு நார்மலான படம் அப்படின்னா, அந்த படத்தின் மூலியமா உங்க முகத்தையாவது பதிய வச்சுங்க. ஒருவேளை நீங்க நல்லா நடிச்சிருந்தீங்க, எங்க இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு வரும். வேற கம்பெனிகளுக்கு போய் நடிக்க முடியும். இப்படி நடிச்சு வெளியே வந்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால 3 பாயிண்ட் எடுத்துங்க. படம் பண்ண வரோம் அப்படின்னா, பேரு, புகழ், பணம், முகப்பதிவு. இது 3ல ஏதாவது ஒரு இருக்கா செக் பண்ணிட்டு படம் பண்ணுங்க. எந்த வகையிலாவது ஒரு வகையில பெனிஃபிட்டா படம் பண்ணுங்க. இப்படி எந்த பெனிஃபிட் இல்லாம காசை கொண்டாந்துட்டு நான் இவரை ஹீரோவாக்குறேன், அந்த பொண்ணை ஹீரோயின் ஆக்குறேன், இவரை வில்லனா போட்டேன், இவரை டைரக்டர் ஆக்குறேன், இவரை கேமராமேன் ஆக்குறேன், இது எல்லாமே பண்ணுங்க. கூடவே உங்களுக்கு லாபமா பண்ணிக்கங்க. பை.